திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்து மத கோட்பாடுகளில் பக்தி மார்க்கம் என்பது அன்றும் இன்றும் பரவலாக கடைபிடிக்கப்பட்டு பிறவா பெருநிலை அடைய உதவுகிறது. திருக்கோயில்களுக்கு தலையாத்திரை சென்று சர்வேஸ்வரனை வழிபடும் போது பாவங்கள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். ராமேஸ்வரத்தின் பழமையும் புகழும் ராமாயண கால வரலாற்றோடு தொடர்புடையது. இத்திருக்கோயில் காசிக்கு நிகரான யாத்திரை தலமாக முக்கியத்துவம் பெற்றது. காசியில் தொடங்கப்பட்ட யாத்திரை ராமேஸ்வரத்தில் மூர்த்தியை வழிபட்ட பின்னர்தான் நிறைவு பெறுகின்றது. ராமேஸ்வரம் என்ற புனித நாமம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஈசன் எழுந்தருளிய புனித தலமாகும். மூலஸ்தன மூர்த்தியாய் ராமேஸ்வரர், ராமலிங்கர், ராமநாதர் என பலவாறாக பக்தர்கள் அழைக்கின்றனர். அம்பாள் பர்வதவர்த்தினி உடனாய ராமநாத சுவாமியை அழகு தமிழில் பர்வதவர்த்தினி, மலைவளர் காதலி என அன்போடு அழைக்கின்றார்கள். அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் தல வரலாற்றினை நாம் தெரிந்து கொள்வோம். இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். இந்தியாவில் உள்ள 12 ஜோதிலிங்க தலங்களில் தமிழகத்தில் உள்ள ஒரே ஜோதிலிங்க தலம் நம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில். ராமர் வழிபட்ட தலம் என்பதால் சிவன் சந்நிதியில் திருமாலுக்கு உரிய தீர்த்தம் பிரசாதமாக தரப்படுகிறது. அது மட்டுமின்றி பதஞ்சலி முனிவர் முக்தியடைந்த தலம். அம்பாள் பக்தரான திரு ராயர் அவர்கள் செய்த உப்பு லிங்கத்தை இப்போதும் பிரகாரத்தின் ராமநாத சுவாமி சந்நிதியின் பின்புறம் காணலாம். ஆயிரத்தி 212 தூண்கள், 690 அடி நீளம், 435 அடி அகலம் கொண்ட இத்திருக்கோயிலின் 3ஆம் பிரகாரம் உலக புகழ் பெற்றது. மூலஸ்தானத்தில் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிகலிங்கத்திற்கு முதலில் பூஜை செய்துவிட்டே அருள்மிகு ராமநாதருக்கு பூஜை செய்கின்றனர். முக்தி பெற வேண்டும் என்றால் நம் பாரத மக்கள் காசி முதல் ராமேஸ்வரத்திற்கு யாத்திரை மேற்கொள்வார்கள். காசி ராமேஸ்வரம் செல்பவர்கள் கடல், அதாவது முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்து காசிக்கு செல்ல வேண்டும். கங்கை தீர்த்தத்தில் அவர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்து வந்த மணலை போட்டுவிட்டு அங்கிருக்கும் காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்த அபிஷேகம் செய்ய வேண்டும். அங்கிருந்து புனித கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து மறுபடியும் அருள்மிகு ராமநாத சுவாமி தலத்திற்கு வந்து ராமநாத மூர்த்திக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு ராமேஸ்வரத்தில் துவங்கி ராமேஸ்வரத்தில் நிறைவு செய்யும் யாத்திரை முக்தி தரும். புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய பட்சத்தில் பித்ருக்கள் பூமிக்கு வருகின்றன. யமதர்மராஜன் அவர்களை விடுவித்து அவரவர் குடும்பத்தினரை பார்த்து வர அனுமதிப்பாராம். மகாலயம் என்றால் பூமிக்கு வருதல் என்று பெயர். இந்து சமயத்தில் நம் அவர்களை மனமுருகி வரவேற்று தர்ப்பணம், சிரார்த்தம், பிண்டம் முதலான காரியங்களை செய்ய வேண்டியது அந்தந்த குடும்பத்தினரின் கடமையாகும். இதனால் பிதுராசி கிடைத்து குடும்பம் முன்னேறும்.